ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து திங்ஸ் டு ரிமெம்பர். அதாவது நீங்கள் என்னென்னலாம் வந்து மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கோட் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மற்ற ப்ரோக்ராமர்ஸ் இல்லை மற்ற யூசர்ஸ் யாராவது அந்த கோடை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து கமெண்ட்ஸே எழுதாமல் வந்து ப்ரோக்ராம் எழுதி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 days கழிச்சு வந்து பார்க்குறப்ப உங்களுக்கே கூட நீங்கள் எழுதின ப்ரோக்ராம் புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் எழுதுகிறப்ப நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது தான் எப்போவுமே பெஸ்ட் மேனர். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாயிண்ட், உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன, இன்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பைத்தானில். இன்டென்டேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து இது பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கிட்டத்தட்ட இன்டென்டேஷன். ஸோ இப்போ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அழகுபடுத்தி எழுதுறேன் இல்லையா, கிட்டத்தட்ட அதுதான் இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு நார்மலாக தெரியும் ஒரு இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நான் ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன். இப்போ இன்டென்டேஷன் நம்ம செக் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் இன்டென்டேஷன் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ரன் பண்ணுறப்ப எனக்கு இன்டென்டேஷன் செக்கிங்னு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நான் இந்த இடத்துல எந்த ஒரு டேப் ஸ்பேஸ்மே கொடுக்கல. இப்போ நான் ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டேன், டேப் ஸ்பேஸ் இருக்குது, பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு சின்டாக்ஸ் எரர் காட்டுது. அதாவது இன்டென்டேஷன் தேவையே இல்லாமல் நீங்கள் வந்து விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே மேட்டர்ஸ். இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போக ஃபர்தராக போக போக இப்போ இஃப் கண்டிஷன் ஒயில் லூப் அந்த மாதிரி எழுதுகிறப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த இன்டென்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ எப்போவுமே வந்து தேவையில்லாமல் இன்டென்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் விடக்கூடாது. வேறு எப்படி நம்ம வந்து சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டேப் விட்டுட்டு நான் 34 + 56ன்னு கொடுத்தாலுமே அப்போவுமே எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் தான் காட்டும். இப்போ நார்மலாக நான் 34 + 56ன்னு காட்டுனா எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இன்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பைத்தானில். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். அதாவது இப்போ வந்து சில சின்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிரிண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் எதை வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா கேபிட்டல் லெட்டர்ஸோ இல்லைனா வந்து ஸ்மால் லெட்டர்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கேபிட்டல் பி கொடுத்துட்டு கேபிட்டல் பி கொடுத்துட்டு கேபிட்டல் பிரிண்ட் பி மட்டும் கேப்ஸில் கொடுத்துட்டு மற்றெல்லாம் நார்மலாக நான் டைப் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து சாம்பிளுக்கு 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இது பண்ணுறப்ப எனக்கு வந்து எரர் தான் காட்டும். ஸோ நேம் எரர். ஏன் அப்படின்னா பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி கலரும் வந்து பாருங்கள், நார்மல் பிரிண்ட் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு வந்து வயலட் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அப்போ அது பிரிண்ட் ஃபங்க்ஷனாகவே எடுத்துக்கல. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது நீங்கள் ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், அந்த இடத்துல வந்து ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் கேப் லெட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் காட்டும். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கேஸ் சென்சிட்டிவ். அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக கோடு எழுதுகிறப்ப எங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணுமோ அங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், எங்கே கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணுமோ அங்கே கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் டேபிள் ஃபார்மேட்டில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பாருங்கள், இங்கே ஒரு ஓப்பன் பேரந்தசிஸ், இங்கே ஒரு க்ளோஸ் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த பேரந்தசிஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சைன் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட் சைன். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்குறப்ப. ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பவுண்ட் சைன் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை பேராகிராஃப் கமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொட்டேஷன் மார்க்ஸ். ஸோ டபுள் கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோன்னா எப்போவுமே ஸ்ட்ரிங்ஸ் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா அது எப்போவுமே டபுள் கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து நீங்கள் கோடு எழுதுகிறப்ப கமெண்ட்ஸ் எப்போவுமே எழுதுங்க. அதுக்கப்புறமாட்டிக்கு இன்டென்டேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ எங்கே லோயர் கேஸ் யூஸ் பண்ணுவோம், எங்கே அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுமோ அதை வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் இனிமேல் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.